நானே கூழ் குடிச்சுக்கிட்டு நாய் உனக்கு பிரியாணி கேக்குது அப்படிதான் நினைப்பான். நீ வேணா பாரு, நீ இருக்க வெளியில போய் நினைப்பேன். ஒண்ணுமே இல்லாத எல்லா பயலுக்கும் இசட்டு ஒய் பிரிவு பாதுகாப்பு, அப்படி துப்பாக்கி இப்படி துப்பாக்கி. நாட்டின் முதலமைச்சர் ஓய்கிட்டு இருக்கு வண்டி ஒங் 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 ஒங்கின்னு ஒரே ஒரு ஜீப், ஒரே ஒரு வண்டி அபாய ஒளி சைரன், ஆங்கிலத்தில் சைரன் சத்தத்தை எழுப்பி போயிட்டு இருக்கு. நிப்பாட்டுன்னு நிப்பாட்டு, அவனை கூப்பிடு, இங்க வா இங்க வா. அது என்னது அது என்னது? நான் செத்தா போயிட்டேன், முன்னாடி சங்கூதிட்டு போயிட்டு இருக்க, இங்க வா பாதுகாப்பு. ஏய் நான் என்ன பாகிஸ்தான்ல போறேன், சொந்த நாட்டுல போறதுக்கு எதுக்கு போய் பாதுகாப்பு? தண்ட செலவு கர்மம் கர்மம். வண்டியை கொண்டு ஸ்டேஷன்ல நிப்பாட்டு போ போன்னு. இப்படி ஒரு தலைவன் வாழ்ந்தான் என்றால் உன்னால் நம்ப முடியுதா? ஒரு தலைவன் வாழ்ந்தான், இன்னும் ஒரு தலைவன் வாழ்வான். அவன் பேரன் சீமான் தான் வாழ்வான். அரசியல்னா என்ன உங்களுக்கும் தெரியல, பல பேருக்கும் தெரியல. அதனாலதான் கண்டவன்லாம் நாட்டை ஆண்டுகிட்டு இருக்கான். அரசியல்னா என்ன தாத்தாட்ட கேக்குறாங்க பத்திரிகையாளர்கள். அரசியல்னா என்ன? இந்தா பாருங்க சனம் தண்ணி வரலைன்னு குடத்தை வச்சு தெருவில் போராடிக்கிட்டு இருக்கு. அது ஏன் வரலைன்னு பார்க்க போறேன். இதுதான் போய் அரசியல். அதனாலதான் அவன் பெருந்தலைவன் சும்மா வரல. தலைவனுக்கெல்லாம் தலைவன். இங்க பேசிய என் தம்பி சந்திரசேகர பாண்டியன் சொன்னாப்ல, இங்க பேசிய வர நிறைய நிகழ்ச்சியை தொகுத்து வழங்கிட்டு இருக்க என் தம்பியோட சொன்னாப்ல, காசி இது அப்படிங்க. பார்த்தீங்கன்னா இந்த வைரவன் உதவியாளர் தாத்தாவுக்கு முதலமைச்சருக்கு சோறு வைக்கிறாப்புல. சோறை சாப்பிட போகும்போது கையில் எடுத்தா நாருது. காரணம் ரேஷன் அரிசி. இந்த நண்பர்கள் எல்லாம் அவன் ஜாதியிலே பெரிய பணக்காரன் இருக்கான். அவன் சொந்தக்காரனே மளிகை கடை வச்சிருக்கான், நிறைய அரிசி மண்டி வச்சிருக்கான். நல்லா கொண்டாந்து அரிசியை கொண்டாந்து போடுவான். பெரிய பெரிய நண்பர்கள்லாம் செல்வந்தர்கள்லாம் அரிசியை கொண்டாந்து போடுறாங்க, அதை சாப்பிடல. ரேஷன் அரிசியை சாப்பிட்றான் ஒருத்தன். அப்போ அவர் கேட்குறாரு, ஐயா இந்த நார்தையா இந்த நாத்தம் பிடிச்ச இந்த சோறை சாப்பிடணுமா ஐயா? இந்த தான் நல்ல அரிசி இருக்கதே ஆக்கி சாப்பிடணும். ஏய் சனம் இதைத்தானே சாப்பிடுது, அப்புறம் அதைத்தானே நாம சாப்பிடணும்னா பாருங்க. அதனாலதான் பெருந்தலைவன். அவன் பிறந்து இறந்து 123 ஆண்டாயும் இன்னைக்கு அவன் பிள்ளைகள் அவனை பெருமையா பேசிக்கிட்டு இருக்கோம்னா காரணம் அதுதான். இதைத்தான் வள்ளுவ பெருமகன் வையத்துள் வாழ்வாங்கு வாழ்பவன் வானுரையும் தெய்வத்துள் வைக்கப்படும்ங்கிறான். காமராஜே தலைவன் கிடையாது, நம்ம தெய்வம் என்பதை அறிவார்ந்த தமிழ் சமூக தம்பி தங்கைகள் புரியும். இந்த நூற்றாண்டில் எந்த நூற்றாண்டிலும் தமிழ்நாட்டு அரசியல், இந்திய அரசியல் வரலாற்றில் ஒரு தலைவன் இப்படி வாழ்ந்தான் என்பதை நம்ப மறுப்பார்கள். வரலாறே பதிவு செய்ய கூசும், என்னடா இப்படி ஒருத்தன் வாழ்ந்தானா என்று. டேய் ஒண்ணுமே இல்லை, கட்சி ஆரம்பிச்சு ஒண்ணுமே இல்லை. இசட்டு பிரிவு, ஒய் பிரிவு, சட்டு பிரிவு பாதுகாப்பு. சிரிக்காத, சத்தியத்தின் மகன் நான் சத்தியம்தான் பேசுவேன். ஒண்ணுமே இல்லாத எல்லா பயலுக்கும் இசட்டு ஒய் பிரிவு பாதுகாப்பு, அப்படி துப்பாக்கி இப்படி துப்பாக்கி. நாட்டின் முதலமைச்சர் ஓய்கிட்டு இருக்கு வண்டி ஒங் 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 ஒங்கின்னு ஒரே ஒரு ஜீப், ஒரே ஒரு வண்டி அபாய ஒளி சைரன், ஆங்கிலத்தில் சைரன் சத்தத்தை எழுப்பி போயிட்டு இருக்கு. நிப்பாட்டுன்னு நிப்பாட்டு, அவனை கூப்பிடு, இங்க வா. அது என்னது? நான் செத்தா போயிட்டேன், முன்னாடி சங்கூதிட்டு போயிட்டு இருக்க, இங்க வா பாதுகாப்பு. ஏய் நான் என்ன பாகிஸ்தான்ல போறேன், சொந்த நாட்டில் போறதுக்கு எதுக்கு போய் பாதுகாப்பு? தண்ட செலவு கர்மம். வண்டியை கொண்டு ஸ்டேஷன்ல நிப்பாட்டு போ போன்னு. இப்படி ஒரு தலைவன் வாழ்ந்தான் என்றால் உன்னால் நம்ப முடியுதா? ஒரு தலைவன் வாழ்ந்தான், இன்னும் ஒரு தலைவன் வாழ்வான். அவன் பேரன் சீமான் தான் வாழ்வான். சீமான் உங்களுக்கு நிறைய த்ரெட்டன் இருக்கு, எல்லா பயிலும் உங்க மேல எதிராக இருக்கான். உங்களுக்கு உங்க உயிருக்கு ஆபத்து, நீங்க பாதுகாப்பு. டே நாட்டுக்கு நான் தான்டா பாதுகாப்பு, எனக்கு என்னடா ஓட. ஒரு தலைவன் தன் உயிருக்கு பயந்தான், அவன் எப்படி மக்களுக்கு பாதுகாப்பு கொடுப்பான்?
உயிருக்கு பயப்படுற கோழை எப்படா நாட்டுக்கு தலைவனாக முடியும்? நாட்டுக்கு மக்களுக்காக தன் உயிரையே கொடுக்க எவன் துணிஞ்சிருக்கானோ அவன் தான்டா தலைவனா இருக்க முடியும். அப்படி இருந்த தலைவன் எங்கள் தாத்தன் காமராஜ் தான்டா. வேற எவன்டா? எவன்டா இருக்கேன்? எவன் இருக்கேன்? ஒன்னு ரெண்டு இல்ல, வா எவ்வளவு நாட்கள் வேண்டாமாலும் அவன் புகழை பாடிக்கொண்டே இருக்கலாம். ஒரு ரெண்டு காரணம்லாம் கிடையாது. உலகத்தில் இப்படி ஒரு தலைவன் வாழ்ந்திருப்பானா என்று. இதெல்லாம் பேசுறதுனால இந்த என் சொந்தக்காரன் பூரா எனக்கு ஓட்டு போட்டுருவேன். நீ என்ன போட்டு எனக்கு போட்ட? ஒரு ஓட்டு என்ன போட்டியா? இந்தியாவிலேயே ஒரு அரசியல் தலைவன் சொந்த சாதியால் நிராகரிக்கப்பட்ட ஒரே மகன் நான் ஒருத்தன் தான் இருக்கேன். யாருமே போடாமல் 36,50,000 ஓட்டை பெற்று மூன்றாவது பெரிய கட்சியாய் வந்து நிக்கிற ஒரே மகன் இந்த தமிழ்நாட்டு அரசியல் வரலாற்றில் நான் தான் இருக்கேன். எங்க தலைவர் எப்படி வந்தாரு? எதுக்குமே வர மாட்டாரு. இதுக்கு எப்படி வந்தாரு அப்படின்னு என்னை யாரும் கூப்பிட மாட்டாங்க. ஏன்னு கேளு, அவன் ஒருத்தனையாவது விட்டுருவான். அவனையும் கொண்டு போய் இந்த சால்வையை போத்தி அப்படி சாதி சால்வையை போத்தி மூடிட வேண்டாம். அவனையாவது விடுவான். அவனாவது தாத்தாவுக்கு உண்மையான பேரனா இருந்து உழைக்கிட்டு. இங்க பேசிய என் தம்பி மருத்துவர் சொன்னான் பாருங்க, காமராஜுங்கிற ஒரு தலைவன் நாடாருக்கானவன் என்று எண்ணுவது போல அவரை சிறுமைப்படுத்துவது உலகத்தில் எதுவும் இல்லை. பேசிய என் தம்பி சந்திரசேகர் பேசலாம். மூதறிஞர் ராஜாஜி 6000 பள்ளிக்கூடங்களை மூடிவிட்டார் காசு இல்லைன்ட்டு. அறிவார்ந்த தமிழ் சமூக மக்களே, என்னரும் தம்பி தங்கைகளே, 6000 பள்ளிக்கூடங்களை மூடிட்டார். ஒருத்தன் வாரான், அந்த 6000 பள்ளிக்கூடங்களையும் திறந்து அதற்கு மேலே 14,000 பள்ளிக்கூடங்களை திறந்து நம்மளை எல்லாம் படிக்க வைத்தான். இங்கே மேடையில் இருக்கிற எவனும் சரி, இவனும் சரி, எந்த கொம்பனும் அவன் திறந்த பள்ளிக்கூடத்தில் படித்தவர்கள் தான் என்பதை எவனும் இருக்க முடியாது. அப்துல் கலாம் அவர்கள் வந்து படிச்சு அறிவியல் விஞ்ஞானியாகி அணுகுண்டு கண்டுபிடிச்சு பொக்கரன்ல வெடிச்சு இந்தியா வல்லாதிக்கம் என்று பேசிக் கொண்டிருந்தால் அது காமராஜர் திறந்த சாவிதான், பள்ளிக்கூடம் தான். அவன் பள்ளிக்கூடம் திறந்தது அவன் ஜாதிக்கு இல்லையே, அவன் ஜாதி பிள்ளைக்கு இல்லையே. என் தம்பி சந்திரசேகர பாண்டியன் சொல்ற மாதிரி நம்மளுக்குன்னு ஒரு கல்லூரி இருக்கு, பள்ளிக்கூடம் இருக்கு, வா அப்படின்னு அவன் சொல்லல. எல்லாரும் வான்னா. அங்க பறையன் இருந்தான், தேவேந்தர் இருந்தான், தேவர் இருந்தான், கவுண்டர் இருந்தான், வன்னியர் இருந்தான், கோனார் இருந்தான், பிள்ளை இருந்தான், முதலியார் இருந்தான். ஏன் அவன் சாதி தலைவன் அல்ல, சாதித்த தலைவன். சமூக தலைவன் அல்ல, ஒரு தேசிய இனத்தின் பெருந்தலைவன். அதனாலதான் அவன் பெருந்தலைவன். உலகத்தில் அறிவார்ந்த என் இன சொந்தங்களே, என்னை பெற்ற பேரன்பு மிக்க பெரியோர்களே, தாய்மார்களே, என் அன்பு தம்பி தங்கைகளே, உலகத்தில் எல்லாருமே தன்னலவாதிகளாக தான் இருந்திருக்கான். எந்த மனித குணமும் தனக்கு கிடைக்காதது எவனுக்கும் கிடைக்கூடாதுன்னு தான் நினைப்பான். இங்கே எல்லாரும் தான், இங்கேயும் தான். என் கடையில வியாபாரம் இல்லை, இவன் கடையில வியாபாரமா, இப்படிதான் நினைப்பான். உண்மையா இல்லையா? அதை மட்டும் எனக்கு எனக்கு 2 கண்ணு இல்லைனாலும் பரவாயில்ல, அவனுக்கு ஒத்த கண்ணாவது போயிடணும். இதான் ஊழவியல் மனித மனம். யான் பெற்ற இன்பம் பெருகை வையகம், இதான் நம் முன்னோர்கள் பாடி வச்சது. யான் பெறாத இன்பத்தை பெருகை வையகம் நினைச்ச ஒரே மகன் உலகத்திலேயே தாத்தா காமராஜ் தான். எப்படின்னு கேளு, நான் படிக்கல, அதனால எந்த பயலும் படிக்க வேணாம்னு நினைக்கல. எப்படி? ஏய், நானே படிக்கல, உனக்கு என்ன படிப்பு? அதுதான் தாத்தா நீ பெருமையா பாக்குறே. அவன் படிக்கல, அதனால அவன் யாரு மேலேயும் பொறாமப்படல. நம்ம படிக்கல,
நம்ம பெற முடியாத கல்வியே நம்ம நாட்டு பிள்ளைகள் பெற்றாகணும்னு நினைச்சான் பாரு. அதனாலதான்டா அவன் பெருந்தலைவன். உலகத்துல எந்த மனித மனம் காமராஜருங்கிற ஒருவனை தாண்டி இது சிந்திக்கும் நினைக்கிற நீ? யார் நினைப்பா? நானே கூழ் குடிச்சுக்கிட்டு நாய் உனக்கு பிரியாணி கேட்குது அப்படிதான் நினைப்பா. நீ வேணா பாரு, நீ இருக்க வெளியில போய் நினைப்ப. ஆனா ஒரு மகன், நாம படிக்கல ஆனா நம்ம நாட்டு பிள்ளைகள் படிக்கணும்டா அப்படின்னு படிக்க வச்சான் பாரு. அதுல எப்படி படிக்க வச்சான்னு தெரிஞ்சுக்கணுமா நீ? இங்க பாரு, பள்ளிக்கூடத்தை திறந்துறாரு. இதுல இங்கெல்லாம் பேசுனாங்க, தாத்தாவை எல்லாம் கேவலமா பேசுறான்னு. அதுக்கு வேற ஒரு மேடை வச்சிருக்கேன். நீங்க எல்லாம் எங்க அம்மா அப்பாலாம் இருக்கிறதுனால கொஞ்சம் கண்ணியமா போயிட்டு போயிடுறேன். ஏன்னா அக்டோபர் 2ஆம் தேதி தாத்தா நினைவு தினத்தை அன்னைக்கு விருதுநகரில் பிறந்த ஊர்லேயே வச்சிருக்கேன். பெருந்தலைவர் பெருவிழான்னு அன்னைக்கு வச்சிருக்கேன். இவங்களுக்கெல்லாம் ஓசியில் ட்ரெயினேறி வந்தவெல்லாம் என் தாத்தாவுக்கு ஏசி போட்டு கொடுத்தேன்னு போயிட்டுக்கிறான். என்னவோ 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 நாங்கள் மானங்கட்டு போயிட்டோம்ல, மானங்கட்டு போயிட்டோம். மானம்னு ஒன்று இல்லையே அவனுக்கு. அதனால கண்டவனுக்கெல்லாம் ஓட்டை போட்டு இதை கேட்டுக்கிட்டு சுற்றிக்கிட்டு இருக்கோம். இருக்கு வச்சுக்கிறேன். என்ன பண்ணுறாரு, பள்ளிக்கூடத்தை திறந்துடுறாப்புல. இந்த படிக்கவனு வரல, என்ன பண்ணுறேன்னு தெரியல. இந்த சாலையில் போய்கிட்டு இருக்காப்புல. போய்கிட்டு இருக்கும்போது ஒருத்தன் மாடு மேய்ச்சிக்கிட்டு இருக்காப்புல. தாத்தா வண்டியை நிறுத்துங்க, ஒன்று கடிச்சிட்டு போவோம் அப்படின்னு இறங்கி ஒரு பழைய அம்பாசிடர் இப்படி போய் நிற்கும்போது ஒரு சின்ன பையன், ஒரு 5 வயசு பையன் மாடு மேய்ச்சிக்கிட்டு இருக்காப்புல. ஐயா இங்கே வா, என் பள்ளிக்கூடம் போலையா? இவர் முதலமைச்சர் காமராஜன்னு அவனுக்கு தெரியாது. நல்லா கவனிச்சுக்க. பள்ளிக்கூடம் போல, பள்ளிக்கூடம் போனா சோறு நீ ஊற்றுவ, சோறு நீ விடுவ, ஆடு மாடு மேய்ச்சாதாங்க ஒரு வேளை கஞ்சி, போ அப்படின்ட்டான். அன்னைக்கு யோசிக்கிறாப்புல, ஓ சாப்பாட்டுக்கு இல்லை, ஒரு வேளை கஞ்சிக்கு இல்லை பிள்ளைகளுக்கு, சரி அப்படின்னு முடிவெடுக்கிறாப்புல. என்ன பண்றாரு, ஒரு வேளை சோறாவது போட்டு பிள்ளைகளை படிக்க வச்சிருவோன்னு நினைச்சு மதிய உணவுன்னு ஒரு திட்டத்தை கொண்டு வராப்புல. உலகத்துல அப்படி சிந்திச்சவன் எவனும் இல்லை. மதிய உணவு திட்டத்தை கொண்டு வந்துட்டாப்புல. இவன் வரலை. ஏடா ஒருவேளை சோறு இல்லைன்னா சோறும் போட்டோம், படிக்க வரலையே அந்த பிள்ளைய அப்படின்னு மறுபடியும் என்னையாவும் பிரச்சனைன்னு போட்டுக்கிற டவுசர் சட்டை இல்லைல்ல, அவன் இப்படி எப்படி படிக்க வருது அப்படின்னு சீருடை தர்றையா, இலவச சீருடைன்னு. ஏற்றதால் உயர்ந்த சாதி தாழ்ந்த சாதி ஏழை பணக்காரன் என்ற பாகுபாடு வேறுபாடு இல்லாது மாணவ பிள்ளைகள் ஒரே இருக்கையில் ஒன்றாக இருந்து படிக்க வேண்டும் என்பதற்காக சீருடை என்ற திட்டத்தை கொண்டு வந்தவன் அவன்தான். அதுக்கப்புறம் படிக்க வரல. சரி இப்போ என்னதான்டா பண்றதுன்னு பார்க்குறாப்புல. என்னடா இன்னும் வரமாட்டேன் அப்படின்னு. அதெல்லாம் சரியா, போட்டுக்கிற டவுசர் சட்டை கூட எழுதி படிக்க நோட்டு புத்தகம் இல்லையேன்னு சொன்னவன இலவசமாக எழுதி படிக்க நோட்டு புத்தகம் ஸ்லேட்டு கொடுத்து படிக்க வச்ச மகன் இந்த நாட்டிலே பெருந்தலைவர் தான். அறிவார்ந்த எனது சொந்தங்களே, ஒரு நாட்டின் வளத்திலேயே ஆகப்பெரிய செல்வம், ஆகப்பெரிய வளம் அறிவு செல்வம் தான். அந்த அறிவு செல்வத்தை இந்த நாட்டு மக்களுக்கு கொடுத்த பெரும் வள்ளல் நம்முடைய தாத்தன் காமராஜர் என்பதை அறிவார்ந்த தமிழ் சமூக மக்கள் புரிந்து கொள்ளும். மதிய உணவு திட்டம் கொண்டு வர்றாரு. கொண்டு வரும்போது அரசாங்கத்துக்கிட்ட காசு இல்லை. நீங்கள் நல்லா கவனிச்சுக்கணும். இன்னைக்கு இருக்கிற மாதிரி வரி இல்லை, இன்னைக்கு இருக்கிற மக்கள் தொகை இல்லை, தொழில் பெருக்கம் இல்லை, இவ்வளவு பிரச்சனை இல்லை. 8 அமைச்சர் தான் இன்னைக்கு. எத்தனை அமைச்சர்னு எண்ணி முடிக்க முடியாது. நீ 8 அமைச்சர், எவனுக்கும் எவ்வளவு பெரிய வீடு பங்கு அதெல்லாம் கிடையாது. எல்லாருமே தாத்தாவை போன்ற நேர்மையானவர்கள், தாத்தாவை போலவே நேர்மையானவர்கள். அப்படி இருக்கும்போது காசு இல்லை, என்ன பண்ணுறதுன்னு யோசிக்கிறாப்புல. நேற்று சுந்தர வடிவேலு அவர் தான், அவர் கல்வித்துறையில் இருக்கிறாங்க, அவரை கூப்பிட்டு பேசும்போது இப்போ இந்த மதிய உணவு போடுறதுக்கு என்ன பண்ணுறதுன்னா, நமக்கு நிதி இல்லை, ஃபண்டு பத்தாது, நிதி இல்லை என்று எல்லாரும் சொல்கிறாங்க. அப்படியா? இப்போ ஒரு வேளை சோறு போட்டாவது நம்ம பிள்ளைகளை படிக்க வச்சிடணும்.
எப்பாடுபட்டாது படிக்க வச்சுட்டா நம்ம பிள்ளைகள் வளர்ந்து வந்து நாட்டை காப்பாற்றி பெறுவான். அதனால நீ எவ்வளவு பணம் இருக்கோ அவ்வளவு தூரம் அதை செய். மீதி இல்லைன்னா நான் மடி ஏந்தி ஊரா போய் பிச்சை எடுத்தாவது என் பிள்ளைகளை நம்ம படிக்க வச்சிருவோம்னு சொன்னான். இதைத்தான் அவை கற்கை நன்றே பிச்சை புகினும் கற்கை நன்றேன்னா, பிச்சை எடுத்தாவது ஒரு தலைமுறை பிள்ளைகளை படிக்க வைத்து விட வேண்டும் என்று நினைத்த தலைவன் இந்த பூமி பந்தில், இந்த நிலத்தில் நம் தாத்தன் காமராஜ் தான். எவனும் கிடையாது, எவனுமே கிடையாது. நீ 1 2 கிடையாது அவன் புகழை பேசிக்கிட்டே போறதுக்கு. அதை நீ நல்லா கவனிச்சுக்கணும். இந்த மாதிரி வெளியூருக்கு போகும்போது துண்டப்படி இந்த பக்கம் இடது பக்கம் போட்டு போகிறது அவருக்கு வழக்கம். ஒரு சட்டை போட்டிருக்க அப்புறம் இந்த இடத்துல கிழிஞ்சிருது, சட்டை இந்த இடத்துல கிழிஞ்சிருது. என்ன பண்ணுறது தெரியல, மாற்று சட்டை இல்லை, இப்போ போயாச்சு. துண்டை இந்த பக்கம் தூக்கி போட்டுறாப்புல, இந்த பக்கம் தூக்கி போட்டுறாப்புல. உலகத்தில் ஒரு முதலமைச்சர் கிழிஞ்ச சட்டையை மறைக்க தோளில் இருக்க துண்டை மாற்றி போட்டவன் நீ பாட்டிருக்கியா? அவன் தான், நம்ம தாத்தா தான். ஊருக்கு போகும்போது துண்டு அவருக்கு பரிசா போய் இந்த போட்டாங்கல்ல, இங்கே போட்டாங்கல்ல, இது மாதிரி துண்டு பரிசா போடுறதெல்லாம் வாங்கி அப்படியே பின்னாடி இருக்க கொடுப்பாப்புற. நெல்லை ஜெவமணி ஐயா தெரியுமில உங்களுக்கு, அவர் தான் மடித்து வைப்பாப்புல. வண்டியில் போகும்போது, ஜெவமணி அந்த துண்டெல்லாம் பத்திரமா வையே, அதில் எடுத்துடாத, உனக்கு வேணா நான் தனியாக வாங்கி தரேன். தாத்தா ஊருக்கு போயிருக்காப்புல, வரும்போது இந்த துண்டு கொண்டு வருவாப்புல, அதில் சட்டை தைச்சு போட்டுக்கலாம்னு அந்த பாலமந்திர் பள்ளிக்கூடத்தில் படிக்கிற பிள்ளைகள்லாம் ஆசையாக காத்திருக்கேன். அதை எடுத்து போறாத ஜெவமணியே, அப்படியே வையின்னு தோளில் போட்ட துண்டை மக்களுக்கு தொண்டுக்கு பயன்படுத்தின ஒரு தலைவன் உலகத்தில் நம்ம தாத்தனத்தவன் எவன் இருக்காங்க? ஏய், வாரம் நம்ம கறி, கோழி, முட்டை, இதெல்லாம் ஆட்டுக்கறி, கோழிக்கறி, விருந்து, மீன் எல்லாம் ஒரு முதலமைச்சர், நாட்டின் முதலமைச்சர் வாரத்துக்கு 1 நாள் தான் அசைவம். அந்த 1 நாள் அசைவம்னா என்ன நினைக்கிற? ஆட்டுக்கறி, கோழிக்கறிலாம் கிடையாது, முட்டை. அந்த முட்டையும் ஒரே முட்டை தான். ஒரு வேளை தாத்தா சாப்பிட்ற நேரத்துக்கு தம்பி போல, எங்கள் ஐயா போல ஒரு விருந்தினர் வந்துட்டாங்கன்னா, ஐயா கணேசன் ஐயா போல ஒருத்தர் விருந்தினர் வந்துட்டாங்கன்னா, அந்த இன்னொரு முட்டையை அவிச்சு வச்சா அடுத்த வாரம் அந்த முட்டையும் தாத்தாவுக்கு கிடையாது. இப்படிலாம் ஒரு மனுஷன் வாழ்ந்திருப்பான்னு நினைச்சு பார்த்திருக்கியா நீ? கற்பனை கூட நீ செய்ய முடியாது. நீ வரலாற்றை பாரு. காமராஜங்கிறது ஒரு பெயர் சொல், காமராஜ் அப்படின்னு நீ பார்க்கக்கூடாது. காமராஜ் அப்படின்னா உண்மை, நேர்மை, எளிமை, தூய்மை, இதெல்லாம் ஒரு சேர்த்து ஒரு ஒரு இது இருக்கும்ல, அதுக்கு சுருக்கமாக ஒரு பேர் காமராஜ். இதெல்லாம் நீ பிரித்து சொல்றீல, உண்மை, நேர்மை, எளிமை, வாய்மை, இவ்வளோ பிரித்து போறீல, அது ஒரே பேரா வச்சுன்னா அது காமராஜ். தாத்தாவுக்கு முன்னாடி பல முதலமைச்சர் இருந்திருக்கான், பின்னாடி கர்மம் முடிச்சு 50-60 ஆண்டுகளாக இவ்வளவு இருந்திருக்கான், இன்னும் காமராஜ் ஆட்சின்றான். டேய், அப்ப நீங்களாம் என்னடா பண்ணிட்டு இருந்திய? அதுக்கு முன்னும் கிடையாது, பின்னும் கிடையாது. அவன் ஒருவனே நல்லாட்சியின் அடையாளமாக இருக்கிறான் என்றால் அதான்டா காமராஜ். அதான் காமராஜ். சும்மா பேசுவான் எல்லாம். நீ ஒன்ன தெரிஞ்சுக்க, தெருவுக்கு தெரு பள்ளிக்கூடம் திறந்து படிக்க வைத்தவன் என் தாத்தன் காமராஜ். தெருவுக்கு தெருவு டாஸ்மார்க்கை திறந்து குடிக்க வைத்தவர்கள் இவர்கள். இப்ப நீ யார் பக்கம் நிக்க போறான்னு முடிவு பண்ணிக்க. நல்லா கவனிச்சுக்கணும். ஏய், பெத்ததாயி செத்து போனா கொல்லி ஓடுறான் மகன், ஒரே மகன், ஆம்பளை பிள்ளை. கொல்லி ஓடும் போது கலங்கி ஒரு சொட்டு கண்ணீர் வடிக்காத என் தாத்தன் சாராய கடையை ஐயா கருணாநிதி திறந்த போது கதறி கதறி அழுதான் என்றால் அதான்டா காமராஜ்.
ஒரு பொம்பளை வேறா, ஒரு பொம்பளை 2 பிள்ளைகளை கூட்டி ஐயா ஐயா அப்படின்னா வீட்டு வாசல், என்ன ஏமா அழுகிறா, இந்தம்மா நிப்பாட்டு, என்ன என்னம்மா, ஐயா என் புருஷனை போலீஸ் பிடிச்சி போயிடுச்சேன். சும்மா போலீஸ் எதுக்கு பிடிச்சிட்டு போகுது, என்ன பண்ணா உன் புருஷன், என்ன பண்ணாமா அப்படின்னா, ஐயா தெரியாமல் சாராங்க. என்னதா இந்த அம்மா உள்ள விட்டது யாரு, போமா போமா வெள்ள அனுப்பு வெள்ள அனுப்பு. ஐயா தெரியாமல் காய்ச்சி வித்துட்டாரியா சாராங்க அப்படின்னு என்ன சொல்லியிருப்பான்னு நினைக்கிறேன். ஏய் போமா, கொலகார பையில கூட மன்னிக்கலாம், ஒருத்தி தாலியத்தான் இருப்பான். ஆனால் உன் புருஷன் சாராயம் காய்ச்சி விற்று ஊர் தாலியை பூரா அறுத்து போடுவான். அவனை எப்படி மன்னிக்க சொல்ற, போவா அந்த பக்கம் டாப்ல. எப்படி இருக்கு பத்தியில வாழ்க்கையில் அவனை போல ஒரு தன்னலம் கருதாது நாடு மக்களும்னு சிந்திச்ச வாழ்ந்த தலைவன் உலகத்தில் கிடையாது. ஏய் நான் சொல்கிறேன் நீ நினைக்காதரா, என் தாத்தன்னு பெருமை பேசுகிறேன் நீ நினச்சிட்டு பாடா. பாரா படம் இருக்கு, தட்டி பாடுறா, கால் மேலே கால் போட்டு உட்காந்துருக்காண்டா ஒரு கிழவன். இந்தா இருக்கு நாற்காலியில், இப்போ வெளியில் போகும்போது பாரு இப்படி வைக்கான், உட்காந்துருக்கான். இந்திரா காந்திடா பிரதமர், மொராஜி தேசாயிடா பிரதமர், 2 பேரும் கால் மேலே கால் போட்டு உட்காந்துருக்க என் தாத்தனை நின்று கும்பிடுற படம் இருக்குடா, நின்று கும்பிடுறான்டா. கால் மேலே கால் போட்டு உட்கார்ந்துருக்கிறவன் காமராஜ் இல்லடா, நேர்மைடா நேர்மைடா நேர்மை. அப்படியே உட்காந்துருக்கல பிரதமர் எந்திரிக்கல, இப்படி சிரிச்சுக்கிட்டு பின்னங்க இப்படி வச்சுக்கிட்டு அப்படி 2 பேரும் கும்பிடுறேன். நேரு இங்கே வந்துக்கிட்டு இருக்காப்புல, நேரு பேரணி இல்லை, நேரு பிரதமர். இன்னைக்கு மாதிரி இப்படி கும்பிடுறது அப்படி கும்பிடுறது. நேரு பெரங்கையை கட்டிக்கிட்டு நேருக்கு முன்னாடி நடந்து போயிட்டு இருக்காப்புல. எங்க பிள்ளைய போடுறாங்க நடந்து போறது காமராஜ் இல்லடா, நேருக்கு முன்னாடி போறது என் தாத்தனி. நேர்மைடா, நேர்மை போகுது, நேர்மை. எவனுக்கு அஞ்ச வேண்டியதில்லை, உண்மை நேர்மை மறந்துட்டினா. இப்ப என்னைய நீ எடுத்துக்க, நீ எந்த பயலுக்காவது பயப்படுற நானே பத்தியா? நீ எல்லா வீட்டிலையும் இடி போடுவான், ஐடி ரைடு போடுவான், ஒன்றும் பிடுங்க முடியாது. என்னை ஏன் போடுறேன், என்ன காமராஜருடைய ஒரே பேரனா இருக்கேன், ஒன்றும் நீ ஏன்னா அவரா போடா. உள்ளத்தில் தூய்மையும் நேர்மையும் இருந்தால் ஒருவனுக்கும் பயப்பட வேண்டியதில்லை. எங்க தாத்தனின் வாழ்க்கை வரலாறா எங்களுக்கு வழிகாட்டுது. நீ அவர் என்ன படிக்காதவன் நினச்சிக்கிட்டு நீ அவரை படிக்காதவன் நினச்சிக்கிறியா? டேய் எல்லா தலைவனோடும் இங்கிலீஷில் தான் பேசியிருக்காப்புல. சாகும்போது தலையணை பக்கத்தில் ஒரு புத்தகம் வச்சுருந்தாப்புல, ஒரு புத்தகம், மெயின் கேம்ப், என் நாடு என் மக்கள் எனது போராட்டம்ங்கிறது ஹிட்லருடைய அவனுடைய புத்தகம். அது மெயின் கேம்ப்ங்கிறது ஆங்கில பதிப்பு. அந்த ஆங்கில பதிப்பை தன் தரையில் வச்சு படிச்சுட்டு படுத்துக்கிட்டு இருந்திருக்காப்புல. அவரை நீ படிக்காத நினைச்சிருக்க. காந்தி படத்தை எல்லாம் அரசு அலுவலகங்களை ஹேங் பண்ணுங்க, அரசாணை வருது, ஹேங், அதாவது தொங்க விடு, தூக்கில் போடுங்கிற மாதிரி. ஹேங் பண்ணா தூக்கில் போடு. அதை படிச்சுட்டு பைத்தியக்காரப்பில எதுக்கு ஹேங்குன்னா என்ன தூக்கில் போட சொல்றியா? இன்ஸ்டால் பண்ணுறா, அதை பொறுத்துறா. ஒரு படிக்காதவன் ஆங்கிலத்தில் திருத்தம் சொல்கிறான். இது என்ன பெரிய விஷயம்? நேரு அவர் ரொம்ப நெருக்கமானவங்க. அதில் நேருவை போய் பார்க்கும்போது, நீ பாரு படம்லாம், நேரு இப்படி உட்காந்துருப்பார், கால் மேலே விட்டு, இந்திரா காந்தி இப்படி உட்காந்துருக்கு, நம்ம ஆள் கால் மேலே கால் விட்டு பேசிட்டு போடு காலாட்டிக்கிட்டு. அப்போ நேரு ரொம்ப சோகமாக இருக்காப்புல. ஏன் முகம்லாம் வாடி போயிருக்கு, என்ன அப்படின்னு ஒன்று. இது ஒன்றும் இல்லை காமராஜ், இந்த திம்மையா இராணுவ தளபதி அந்த இராணுவ அமைச்சருக்கு ஒத்துழைக்க மாட்டேங்கிறான், பெரிய சிக்கலாக இருக்குது காமராஜ், என்னால் அதை சமாளிக்க முடியலன்னு தாத்தாட்ட சொல்கிறாப்புல. இது என்ன பெரிய விஷயம், இதுக்கு போய் அப்படியே சொந்துக்கிட்டு இருக்கிறீங்க? முப்படைக்கும் ஒரே தலைவர்னா தானே பிரச்சனையாக இருக்குது. நீங்கள் ஒன்று செய்யுங்க, திம்மையாவை 2 மாதம் அரசு பயணமாக வெவ்வேறு நாடுகளுக்கு அப்படியே பயணம் பண்ண விடுங்க, குடும்பத்தோட ஒரு சுற்றுலா மாதிரி ஒரு டூர் மாதிரி போட்டு விட்ருங்க, அவர் குடும்பத்தோடு போயிட்டு வரட்டேன். வர்றதுக்குள்ளே இந்த படையை பிரித்து 3 படையாக, கடற்படை, காலாட்படை, வான்படைன்னு பிரித்து 3 படைக்கு 3 தளபதிகளை போட்டுருங்க. அப்போ திம்மையா வரும்போது 3 படையில் எந்த படைக்கு, ஒரு படைக்கு தலைமை இருக்கிறது அவர் தயங்குவார். ஏன்னா 3 படைக்கும் தலைவராக இருந்தவர், அவருக்கு தயங்குவார்.
அவர் வரமாட்டார், அதோட விளக்கிட்டு நம்ம விட்டுறலாம், இதுக்கு போய் கவலைப்படுறீங்களான்னு கட்டி பிடிச்சி, காமராஜ் இது எனக்கு தோணவே இல்லையா காமராஜ், சிறப்பான யோசனை நான் செஞ்சிறேன்னு திம்மையாவை வெளிநாட்டுக்கு சுற்றுலா அனுப்பிட்டு வரும்போது 3 படைகளாக பிரித்து 3 படைகளுக்கு 3 தளபதியை நேரு போட்டாப்புல. இன்னைக்கு 3 படை இருக்குதுன்னா அது என் தலைவன் காமராஜ் மூளையில் சிந்திச்சதுதான்னு நீங்கள் கவனத்தில் வச்சுக்கணும். இன்னைக்கு கல்வியாளர்கள் எல்லாருமே என் அன்பு தம்பி தங்கையில், என் அருமை பெற்றோர்களை, அருகமைவு பள்ளி, ஒவ்வொரு சிற்றூர்லேயும் தொடக்க பள்ளி, 3 கிலோமீட்டருக்கு ஒரு உயர்நிலை பள்ளி, 5 கிலோமீட்டருக்கு ஒரு மேல்நிலை பள்ளி. யார் சொல்றா? பெரிய கல்வியாளர்கள்லாம் கூடி. இது எவனுமே சொல்லாம என் தாத்தன் ஒவ்வொரு ஊர்லையும் தொடக்க பள்ளி, 3 கிலோமீட்டருக்கு ஒரு உயர்நிலை பள்ளி, 5 கிலோமீட்டருக்கு ஒரு மேல்நிலை பள்ளியை தொடங்கி எங்களை எல்லாம் படிக்க வைத்தவன் எங்கள் தாத்தன் பெருந்தலைவன் காமராஜ். அதை நீங்க கவனிச்சுக்கணும். தாத்தாவே என் தம்பி கார்த்திக் சொன்னது மாதிரி, நாடார் பேரவையும் நாடார் சமூகம்தான் போற்றும் என்பதே இழிவு, பெருமை இல்லை, இழிவு. இப்படித்தான் நம் இன முன்னோர்களை எல்லாம் சாதிய குமிழுக்குள், சாதிய ஒரு வட்டத்துக்குள் குறுக்கினார்கள். தெய்வ திருமகன் தாத்தா முத்துராமலிங்க தேவரா, அவர் தேவருக்கு. கப்பல் ஓட்டிய தமிழன் நம் பாட்டன் வஉசியா, அவன் பிள்ளைமாருக்கு. அயோத்திதாசன், ரெட்டமலை சீனிவாசன், MC ராஜா நம் முன்னோர்களா, அவர் பறையருக்கு. இப்படி ஒவ்வொரு சாதிக்குமாக அப்படியே நம் முன்னோர்களை சுருக்கி பெரும்புகளை மறைத்தார்கள். இதை விரிக்கணும், பெருங்குடையா விரிக்கணும், எல்லாரும் போற்ற வேண்டும். காமராஜரால் கல்வி வெறி பெற்ற ஒவ்வொரு மகனும் தன்னுடைய குலதெய்வமாக காமராஜரை போற்றணும். அதுதான் அவனுக்கு செய்கிற நன்றி கடன், அவனுக்கு செய்கிற மதிப்பு. அதை விட்டுவிட்டு ஒரு குறிப்பிட்ட ஜாதி, அதை நான் காமராஜனா நாடார் அப்படியே அப்படி பண்ணாரா? சொந்த சாதிக்கு இடஒதுக்கீடு பெற்றுக் கொடுக்காத ஒரு தலைவன் உண்டென்றால் அது அவன்தான். எனக்கெல்லாம் நான் படித்து வெளியில் வர்ற வரைக்கும் ஸ்காலர்ஷிப் கிடையாது, இடஒதுக்கீடு கிடையாது, ஒன்றும் கிடையாது. காரணம், அவனுக்கு பேரனா பிறந்த ஒரே பிள்ளை தான்.